திருப்பூர் டு அயோத்தி இப்பொழுது கிளம்பிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ரயில் ஏற போகிறோம். அயோத்தி இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது. அயோத்தியா மாவட்டத்தில் நிர்வாக தலைமையிடம் அயோத்தி மாநகராட்சியில் அமைந்துள்ளது. இப்பொழுது அயோத்தி ராமர் கோவிலை தரிசிக்க விரைவாக சென்று கொண்டிருக்கிறோம். அயோத்தி பக்கத்தில் வந்துட்டோம். சற்று நேரத்தில் அயோத்தியில் இறங்கியாச்சு. அயோத்தி ரயில்வே ஸ்டேஷன் முன் கோயில் அருகில் பக்கத்தில் உள்ளது. இங்கு அன்னதானம் விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்னதானத்திற்காக அனைவரும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக இப்போ நம்ம ரூமுக்கு போகிறோம். இது கோவில் தேவஸ்தானத்துக்கு சொந்தமான ரூமுகளாகும். இங்கே விஐபிக்களுக்கு மட்டும் இந்த ரூம் வழங்கப்படுகிறது. கோயிலுக்கு எகுத்த மாதிரி இப்போது ரூமுக்கு ஃப்ரெஷ் ஆஃப் ஆகிட்டு இப்போது சர்வியோ நதிக்கரைக்கு இப்பொழுது குளிக்கிறதுக்காக சென்று கொண்டிருக்கிறோம். நதிக்கரை வந்துவிட்டது. அனைவரும் குளித்துவிட்டு இப்பொழுது அயோத்தி ராமர் தரிசிக்க சற்று நேரத்தில் சென்றடைவோம். நதியில் குளித்துவிட்டு மேலே வந்தாச்சு. வாருங்கள், இப்பொழுது லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக இங்கே புனித நீராடி வருகிறார்கள். இவர்கள் புனித நீராடிவிட்டு அனைவரும் என்னுடன் கோயிலுக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இப்பொழுது புனித நீராடிவிட்டு அனைவரும் சாமி தரிசனம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறோம். ரோட்டில் நெடுகிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக இப்பொழுது ரோட்டில் அனைவரும் மிக பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறோம். சுமார் ராமனை தரிசிக்க 2 கிலோமீட்டர் அளவிற்கு நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். நெடுவழியிலும் ஆங்காங்கே கடைகளும் அன்னதானங்களும் விளையாட்டுப் போட்டிகளும் சின்ன பையன் சர்க்கஸ்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் ஆவலுடன் பார்த்து கொண்டு செல்கிறார்கள். ராமபிரானை தரிசிக்க மிக ஆர்வத்துடன் சென்று கொண்டிருக்கிறோம். வழிநெடுகிலும் அன்னதானங்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. जगत में प्रश्न न कोई शक है। राम के पथ में सबकी पलक है। जीत ये सब के लिए ही सबक है। जय श्री राम के नाम का नारा देता सुनाई अंबर तक है। किसी भी युग में ना हारे मेरे प्यारे राम। बोलो जय जय श्री राम। हमारी आंखों के तारे हैं प्रभु राम। बोलो जय जय श्री राम। सरयू के धारे नाच है दोनों किनारे नाच है। 10 दिशाएं झूम रही यहाँ चांद सितारे नाच रहे मन। ராமனுடைய அப்பா தசரனுடைய அரண்மனை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக அற்புதமாக இருக்கிறது. ராமர் பிறந்த இந்த அரண்மனையில் தான் பிறந்து வளர்ந்ததாக கூறப்படுகிறது. தசரதன் அரண்மனை மிக அற்புதமாக அமைக்கப்பட்டுள்ளது. இதுதான் ராமபிரானுடைய அப்பா தசரதன் வாழ்ந்த அரண்மனை. அதை தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் கோவிலை சென்று அடைந்து விடுவோம்.
அரண்மனை பார்த்து விட்டோம். இப்பொழுது ராமபிரானை தரிசிக்க கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். அரண்மனைக்கும் கோயிலுக்கும் சுமார் 1 கிலோமீட்டர் இருக்கும். கோயில் தரிசனம் முடிஞ்சவுடன் வெளியில் வந்து உங்களிடம் பேசுகிறேன். லட்சக்கணக்கான பக்தர்கள் இப்பொழுது ராமபிரானை சந்திக்க அருகில் வந்து விட்டோம். மெயின் கேட் हनुमत के संग பக்கத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தாமி தரிசனம் செய்வதற்காக இங்கே கியூவில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது உள்ளே செல்கிறோம். இது உள்ளே செல்லும் வழி. இப்பொழுது சாமி தரிசனம் செய்வதற்காக இங்கே அனைவரும் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறோம். தரிசனம் முடிந்தவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ராமபிரானை ராமரை தரிசனம் செய்துவிட்டு திரும்பி வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தவுடன் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரு வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு பக்கம் தரிசனம் முடித்துவிட்டு மற்றொரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். சுமார் 3 மணி நேரத்தில் சாமி தரிசனம் முடித்தாச்சு. ராமபிரானை சந்திப்பதற்காக உள்ளே சென்றோம். மிக அற்புதமாக கட்டியிருக்கிறார்கள் சன்னதி. மூலவர்